அது சரி, அங்கே வீதத்தில் இருந்தால் எங்களுக்கு நேரடியாக அஹ், இது பெருக்கலாம். அந்த காலத்தையே போடலாம். B90 போட்டால் அது 10 வீதத்தை தான் எடுக்கும். 100க்கு 10 தான் எடுக்கும். வீதம் இல்லாமல் 10 மட்டும் வாரண்டா தான் நீங்கள் என்ன செய்யணும்? 10 100க்கு 10 போடணும். அது 10 × 100 வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் F4 தர 10 × 100 0.1 தானே. 10 வீதம்ன்றது 0.1. அவை அந்த 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 டோட்டல் பெருமானத்தை 0. ஒரு வீதத்தால் ஒன்றால் பெருக்கி விட்டாலும் சரி, அப்படியே போடு. கிளியர் அது. பிரக்கெட் போடணுமா 10 வீதியில போடச்சுல? பிரக்கெட் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெருக்கல் மட்டும் இருக்கிறதுனால பிரக்கெட் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. இதை இதால் பெருக்கி போட்டு 100ஆல் பிரித்தாலும் ஓகே. ஏன்னா அப்படி இல்லாட்டி 10 100ஆல் பிரித்து போட்டு 0.1 இதால் பிரிக்கினாலும் ஓகே. பிரக்கெட் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி சார். சரி. கவி கொள்வனவு செய்த தயாரிப்புக்கு செலுத்த வேண்டிய பணத்தை H7 காண்பதற்குரிய சூத்திரத்தில் எழுதலாம். கவிர நெட் பிரைஸ் அகற்றி கவிட கவிட நெட் பிரைஸ் தானே. எதுலேருந்து இதை கழிக்கணும்? F7ல இருந்து G7 கழிக்கணும். என்ன F7 G7 தான் அதுக்கு வரப்போகுது விட. சரி. பொருட்களின் பெறுமதியை விகிதாசாரத்தில் காட்சிப்படுத்துவதற்கு பொருத்தமான வரைப்பு யாது? பை சார்ட் தான் மிக பொருத்தம். விகிதாசாரத்தை பெர்சன்டேஜ்ல நாங்கள் என்றது பை சார்ட் தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நான்காவது கேள்வி தொடர்ந்து செய்வோமா? இன்டர்வல் ஒன்று தேவையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். தொடர்ந்து செய்வோம் சார். தொடர்ந்து செய்வோம். எத்தனை மணி வேற? பேப்பர் முடிஞ்சா முடிக்கிறதா? தொடர்ந்து செய்வோம் சார். ஓகே. நாலாவது பாருங்க. இப்போ 3 அட்டவணைகள் தரப்பட்டிருக்குது. 2 முதன்மை சாவிகளை அவற்றின் அட்டவணை பெயர்களுடன் தருக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஆகவே ஐட்டம் அட்டவணையின் முதன்மை சாவி என்ன? ஐட்டம் அட்டவணைன்னு போட்டாச்சு. அதில் ஐட்டம் அட்டவணையில் ஐட்டம் ஐடி சொல்லி எழுதுங்க. விடையில் எழுதக்கூட. அதே மாதிரி சப்ளையர் அட்டவணை, அதில் முதன்மை சாவி என்ன? சப்ளையர் ஐடி. அப்போ 2 தான் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் 2 கேட்கப்பட்டால் இந்த இதுக்கு போகாதீங்க, இந்த 3வது அட்டவணைக்கு போகாதீங்க. இதில் வந்து சேர்மான சாவி தானே வருது. 2 அட்டவணையை அந்த பொருத்தமான முதன்மை சாவியுடன் கேட்டால் என்ன, இந்த சின்ன அட்டவணை 2ஐயும் எழுதியாச்சு, அதில் முதன்மை சாவி எழுதியாச்சு. 3 அட்டவணையும் எழுதி 3உடைய முதன்மை சாவி கேட்டால் டெலிவரி அட்டவணையும் எழுத வேண்டி வரும். அவை டெலிவரி அட்டவணையில முதன்மை சாவி தனியொரு முதன்மை சாவி இருக்காங்க. சேர்மான சாவி. டெலிவரி அட்டவணை போட்டு ஐட்டம் ஐடி பிளஸ் சேர்மான சாவி இருக்குது. என்ன தொடர்புடமே இருக்கு? 1 to 1 1 to many many to many. ஐட்டமுக்கும் சப்ளை many to many. பாருங்க, 1001 ஒரே ஐட்டத்தை வந்துட்டு பல சப்ளையர் வந்துட்டு என்ன செய்யறாங்க? சப்ளை பண்றாங்க. அதே நேரம் ஒரே சப்ளையர் வந்துட்டு பல ஐட்டத்தையும் சப்ளை பண்றாரு. S001 1001 சப்ளை பண்றாரு, 1004 சப்ளை பண்றாரு. இப்போ இங்கால இருந்தும் பல தொடர்பு இருக்கு, இங்கால இருந்தும் பல தொடர்பு இருக்கு. ஆகவே பலவுக்கு பல மெனி டு மெனி தான் இருக்கு. அந்நிய சாவிகள் 2 அவற்றின் அட்டவணை பெயர்களுடன் எழுதுக. அந்நிய சாவி 2 இருக்கா இல்லையா? எந்த அட்டவணையில இது அந்நிய சாவி? டெலிவரி அட்டவணையில எஸ்ஐடிஎம், ஐட்டம் ஐடிஎம், டெலிவரி அட்டவணையில் ஐட்டம் ஐடிஎம், டெலிவரி அட்டவணையில் எஸ்ஐடிஎம். இது ரெண்டுமே டெலிவரி அட்டவணையிலே இது 2 அந்நிய சாவிகள்.
அந்த அந்நிய சாவி ரெண்டும் சேர்ந்து தான் சேர்மான சாவியை உருவாக்கி கிளியர் தானே அது ஓ சார் ஓ மாலினியமிருந்து 75 பென்சில்கள் கொள்வனவு செய்யப்படுதாம். மாலினி மாலினியோட விவரம் இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம். மாலினியோட ஒரு ஆள் இருக்கிறாவா? இல்ல இருக்கிறா இருக்கா. இன்னொரு அப்ப மாலினி ஏற்கனவே சப்ளையரா இருக்கிறாண்டா சப்ளையர் டேபிள்ல மாற்றம் வருமா? இல்ல இல்ல வராது. இல்ல வரா புது சப்ளையர் ஒன்று வந்தா தான் சப்ளையர் டேபிள்ல மாற்றம் வரும். ஐட்டம் ஐடி வரா. மாலினி வந்து 75 பென்சில்கள் பென்சில் விவரம் இருக்குதா ஏற்கனவே? இருக்குது ஓ என்ற விவரம் ஐட்டம்ல இருக்கு. புது ஐட்டம் வந்து வரையில ஆகவே ஐட்டம் அட்டவணை வருமா? வரா ஐட்டம் அட்டவணை மாற்றம் வராது. டெலிவரி அட்டவணை தான் மாற்றம் வரப்போகுது. என்ன ஓ எத்தினாம் திகதி வந்துட்டு கொள்வனவு செய்யப்பட்டது. இற்றைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள் எது? அப்ப டெலிவரி டெலிவரி அட்டவணை மட்டும்தான் பயன்படுத்தணும். இற்றைப்படுத்தப்பட்ட பதிவுகளை அட்டவணை பெயர்களுடன் தருவது அப்படின்னு எழுத சொன்னால் நீங்க அட்டவணையில பேர் அட்டவணை குறி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அட்டவணையில பேர் எழுதியாச்சு. எழுதணும் என்ன அட்டவணை? டெலிவரி அட்டவணை. அப்ப டெலிவரின்னு போட்டாச்சு. டெலிவரி அம்புக்குரிய போடுங்க. பிரக்கெட்டுக்குள்ள பெருமானங்கள் எழுதுங்க. ஐட்டம் என்ன? ஐட்டம் ஐடி பென்சில். அவை ஐட்டம் 1000 இல்லை, அது ஐ போல I002 ஐட்டம் 2 கமா போட்டாச்சு. சப்ளையர் யாரு? மாலினி. மாலினி S00 என்ன குவான்டிட்டி எத்தனையாம்? 75. தந்தைகிற டேட் வந்துட்டு 28/10 10/2022 அதை போட்டாச்சு. பிரகடனம் முடிஞ்சு. அப்ப இதுதான் எழுதுறதுக்கான ஒரு முறை, மிக பொருத்தமான முறை தான் அப்டேட்டை நாங்கள் எழுதுறது. அப்ப இந்த தரவுக்கு மேல அது என்ன இதுன்னு சரி எழுத தேவையில்லையா? தரவுக்கு மேலால இல்ல தேவையில்லை. ஐட்டம் ஐடியா இல்ல தேவையில்லை. அது ஒன்றும் இல்லை, தேவையில்லை. இப்போ டெலிவரி அட்டவணையில் முதலாவது இருக்கிறது ஐட்டம் ஐடி தான். இது என்ன அர்த்தம்னா இது முதலாவது இருக்கு. 4 புலங்கள் தானே இருக்கு. 4 பெருமானம் எழுதினா என்ன அர்த்தம் என்றால் அந்த முதலாவது புலத்துல பெருமானம் தான் இது, 2வது புலத்துல பெருமானம் இது, 3வதுல இது, 4வதுல இதுதான் அர்த்தம். சரியா? சரி சார். அப்படி எழுதினா சரி. ஐட்டம் அட்டவணை சப்ளையர் அட்டவணை என்பவற்றுக்கிட்டான தொடர்புடைமை என்ன இருக்குது? என்ன தொடர்புடைமை இருந்துச்சு? மெனி. கரண் எனும் புதிய விநியோகஸ்தர். அப்ப சப்ளையர் புதுசா வராரு. அப்ப எந்த அட்டவணையில மாற்றம் வரும்? சப்ளையர் அட்டவணையில மாற்றம் வருது. அப்ப புதிய விநியோகஸ்தர். ஆங்கில புத்தகம் இங்கிலீஷ் புக் இருக்குதா? ஏற்கனவே புக் 1 புக் 2 இருக்கு. புக் 1 புக் 2 இருக்குது. இங்கிலீஷ் புக் நோண்டு இல்லைண்ணே. 1005 இந்த I005 அது வந்து புதுசாக தான் வருது. I005 இல்லை, அதுவும் புதுசாக வருது. அப்போ ஐட்டம் அட்டவணையிலுமே என்ன வருது? மாற்றம் உண்டு. ஐட்டம் அட்டவணை மாறுது. இங்கிலீஷ் புக் வந்துட்டு கொள்வனவும் செய்யப்படுது. என்ன கொள்வனம் செய்யப்பட்டால் டெலிவரி தானே நடக்குது. ஆகவே 3 அட்டவணையிலே மாற்றம் சேர்க்கப்பட வேண்டிய பதிவுகளை அட்டவணை பெயர்கள் எழுது என்றால் 3 அட்டவணையிலேயும் மாற்றம் வரும் எழுதினால் பிழை. சரிதானே? இப்படிதான் நிறைய பேர் எழுதுறது. சேர்க்கப்பட வேண்டிய பதிவுகளை அட்டவணை பெயர்கள் எழுது என்றால் 3 அட்டவணையிலே பேரையும் எழுதணும், பதிவுகளையும் எழுதணும். நான் அந்த எழுதின மாதிரி எழுதணும். ஐட்டம் போட்டாச்சு. என்ன ஐட்டம் என்னென்ன மாற்றம் எழுதியாச்சு. என்ன I005 அதை ஐட்டம் 5 I005 என்ன இங்கிலீஷ் புக் அது எழுதியாச்சு. அடுத்து சப்ளையர்னு போட்டாச்சு, அம்புக்குரிய போட்டாச்சு, அதில் 2ஐயும் எழுதியாச்சு. S004 S004 பேர் ஒன்று தந்திருந்தாங்க.
கரண் கரண். கரண். அதையும் எழுதியாச்சு, கரண்ணையும் எழுதியாச்சு. அடுத்த அட்டவணை டெலிவரி அட்டவணை எழுதியாச்சு. அதுட்டு நாளையும் எழுதியாச்சு. ஐட்டம் வந்துட்டு ஐட்டம் 005 என்ன I005 S004 குவான்டிட்டி எத்தனை செல்ல இல்ல ஆங்கில புத்தகம் 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில புத்தகம் 100 தந்தி 100 100. அவை 100 அந்த டேட் கமா அவனுக்கு அந்த டேட்டை போட்டாச்சு, பிரகட்ட முடிஞ்சாச்சு. கிளியர் அது? ஓ சார் ஓகே. 5வது பாகம் HTML குறிமுறைக்கான ஒட்டுகள் பண்புகள் என்பவற்றை பட்டியலில் தெரிவு செய்யலாம். அவை இதுதான் என்னது, இந்த ப்ரௌசர்ல மேலுக்கு வர்றது தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், நாங்கள் ரன் பண்ணும்போது இந்த ப்ரௌசர்ல அந்த டெப்ல மேலுக்கு வரும். இந்த வந்து இருக்குது டைட்டில். இதுதான் டைட்டில். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இதுதான் டைட்டில். டைட்டிலுக்குள்ள மை ஃபர்ஸ்ட் வெப்ன்றி மை ஃபர்ஸ்ட் வெப் ஹெட்டுக்குள்ள தான் அப்போ என்ன வரும், அப்போ 1ஆம் நம்பர் என்ன டைட்டில் டைட்டில். டைட்டில். ஒன்று போட்டாச்சு. அப்போ விட எழுதும்போது ஒன்று போட்டாச்சு, டைட்டில் எழுதியாச்சு. கீழுக்கு என்ன பட்டியலும் தந்திருக்கான் டைட்டில். ஒன்று வந்துட்டு டைட்டில். பட் இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஹெடிங். ஹெட்டிங். என்ன Heading. H1 அல்லது H1 தான் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஹெட்டிங். H1 H2 பயன்படுத்தலாம். ஆகவே இங்க நெட்வொர்க்குக்கு வந்துட்டு அது சென்டருமாக்கி தானே இருக்குது ஓ நடுவு. சென்டரும் H1 பயன்படுத்தப்படணும். H1 H2 தந்திருக்குது. H1 தந்திருக்கேனே H1. H1 அப்போ 2ஆம் நம்பரை கொடுத்தாச்சு, சென்டர் 3ஆம் நம்பரை கொடுத்தாச்சு. அப்போ இது ரெண்டும் மாறி வந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 3 இது மாறலாம். சரிதானே? 2க்கு H1 இருந்தால் 3க்கு சென்டர், இல்லாட்டி இதுக்கு சென்டர், இதுக்கு H1, அது ரெண்டு மாறினத்துக்கு பிரச்சனை இல்லை. கிளியரா? ஓ சார். ரைட். அப்போ இது என்ன, இது ஒரு பேராகிராஃப். பேராகிராஃப். பி. Paragraph. 4ஆம் நம்பர் என்ன, பி. பி சரிதானே? ரைட். அப்போ இது என்ன போட்டிருக்குது வீட்டில், இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன். இமேஜ் இமேஜ். அப்போ 5வது என்ன, இமேஜ். இமேஜ். SRC 6வது. IMG, இது வந்துட்டு IMG. 6வது SRC. SRC சோர்ஸ். அப்போ இமேஜில் பேரை கொடுத்துருக்கு, வித் கொடுத்துருக்கு, ஹைட் கொடுத்துருக்குது. அடுத்து இது என்ன, இது பயன்படுத்திருக்குது டேபிள் டேபிள். ஆகவே டேபிள் border 7ஆம் நம்பர் வந்து டேபிள். டேபிள் போர்டு. டேபிள் டேபிள் வந்து டேபிள் border 3 கொடுத்துருக்கு. சரிதானே? ரைட். இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், கேப்ஷன் கேப்ஷன் கேப்ஷன். அவ 8ஆம் நம்பர் என்ன, கேப்ஷன். கேப்ஷன். 8ஆம் நம்பர் கேப்ஷன். சரிதானே? பாருங்க 3 ரோ இருக்குது. அவை TR 3 இருக்குது. TR என்ன 3 TR இருக்குது. அதோட TH பயன்படுத்தி, THனா தான் இந்த டாக் ஆகி வருது. இதுக்கு TH பயன்படுத்திருக்காங்க, HTTP. அப்புறம் இதுக்கு TD பயன்படுத்திருக்காங்க, அதான் டாக் இல்லாம இருக்கு. ரைட்டா? TH பயன்படுத்தினோம்னா டாக் ஆகி வரும், சென்டர் ஆகியும் வரும். இந்த FTP சென்டர் ஆகிருக்குது. சரிதானே? அடுத்தது TD பயன்படுத்தினா நார்மல் டெக்ஸ்டாக வரும். TH வேணுமா TD வேணுமானது எங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொண்டே இருக்கும். TH TCPக்கு அடுத்த ரோவில் 2வது ரோவில் TCP IPக்கு TH பயன்படுத்திக்காங்க. இது வந்து HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் பயன்படுத்தி. அப்படி 3 ரோ உருவாக்கி. ஓ நிறைன்றது நீட்டுக்கு இருக்கிறதனே. ஓ இதான் முதலாவது ரோ, முதலாவது TR இதான். முதலாவது TRல இது வந்துட்டு 2 TD இருக்குது. TDயோ THO நீங்கள் பயன்படுத்தலாம், தேவைக்கேற்ற மாதிரி. TH இருந்தால் டாக் ஆகி வரும். முதலாவது ரோவில் 2 TD இருக்குது, 2வது ரோலையும் 2 TD இருக்குது, 3வது ரோலையும் 2 TD இருக்குது. சரியா? இந்த ஒரு சரி சார். ரோவுலையும் 2 பயன்படுத்தி 2 நிரல்கள் உருவாக்கியிருக்கு.
ரைட், இங்கே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கேனே கோடு வந்து எங்களுக்கு தெரியும், வேறு கலர்லையும் காட்டப்பட்டிருக்கு. அவை கட்டாயம் இது லிங்க்குக்கு என்ன டெக் பயன்படுத்துவோம்? AHF. அதோட பண்பு வந்துட்டு HF. ஓ டெக்கினுடைய பண்பு எட்ரிபியூட் வந்து HF இருக்கு. கிளியரா? ஓ சார். ஓ சார். 6வது கேள்வியை பார்ப்போம். யாழினி தனது உள்ளூர் உணவு உற்பத்தி பொருட்களை முறைமையினூடாக நிகழ்நிலையினால் Online. ஆன்லைன் நிகழ்நிலை என்றால் ஆன்லைன்ல சரிதானே நிகழ்நிலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கிறாராம். அப்போ சாப்பாட்டு பொருட்களை தான் ஆன்லைன்ல விற்க போறா. இதற்காக முறைமை விருத்தி மென்பொருள் நிறுவனத்தை அணுகுகிறாள். அவைக்காக சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சொல்லி அவ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று செஞ்சு எடுக்க போறான். தேவைகளை இனங்காண்தான் அவ முதலாவது. அப்ப முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டத்தினுடைய முதலாவது படிமுறை தேவைகளை என்ன செய்யணும்? இனங்காணணும். தேவைகளை இனங்காண்றதுக்கு 5 முறைகள் படிச்சிருக்கிறோம். அதுல வந்து 2 எழுதலாம். அவதானிப்பு, அவதானித்தல், வினாவுக்கானல், வினாக்கொத்து, நேர்காணல், மூலவை மாதிரியா. அதுல ஏதாவது நீ 2 ஆவணம். எழுதலாம். சரிதானே? நேர்காணல், அவதானிப்பு, கொஸ்டின் அதாவது வினாக்கொத்து, வினாக்கொத்து. அதுல 5ல் நீ ஏதாவது 2 எழுதினா மூலவை மாதிரியா. முறைமையானது உருவாக்கப்பட்ட பின்னர் இறுதியாக யாழினால் பரீட்சித்து பார்க்க பரீட்சித்தல் ஒன்று நடக்கும் தானே. முதலாவது படிமுறை தேவை இனம் காணணும், அப்புறம் வடிவமைத்தல், குறிமுறைப்படுத்தல் எல்லாம் செஞ்சாச்சு. குறிமுறைப்படுத்தலுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்? சோதித்தலும் தவறு நீக்கம். சோதித்தலும் தவறு நீக்கலும். அதை நாங்கள் பரீட்சித்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தவறுகள் சுட்டி காட்டப்படும். என்ன அதுல 4 வகையான சோதனை இருக்குதுன்னு. என்னென்ன சோதனை? அழகு சோதனை, அழகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை, ஏற்புடைமை சோதனை. என்ன ஆகவே இறுதி அப்ப யாழினி போய் டெஸ்ட் பண்ற சோதனை என்ன சோதனைன்னு சொல்லுவோம்? அழகு சோதனை. அழகு சோதனை. அழகு சோதனை யாழினி செய்யலுமா? அழகு சோதனையில ஒவ்வொரு அழகாக எடுத்து கோடிங்கை செக் பண்ணணும். அப்ப அந்த அழகு சோதனையை செய்யலும் அந்த செய்நிரலாளர்களுக்கு தான் செய்யணும். கோடிங் தெரியுமா யாழினிக்கு? யாழினி பயனர் தானே சார்? பயனரால் டெஸ்ட் பண்ணப்படுற சோதனை என்ன சோதனை? ஏற்புடைமை சோதனை. ஏற்புடைமை சோதனை. புரிஞ்சனே? அப்ப அவரு சாஃப்ட்வேரை செய்ய கொடுத்த ஆள் அவர் வந்துட்டு அவர் அப்ப மேல உள்ள 3 சோதனையும் அந்த நிறுவனம் தான் செய்யணும். அழகு சோதனை, ஏற்புடைமை சோதனை, முறைமை சோதனை, அது 3ஐயுமே அந்த நிறுவனம் செய்யணும். சாஃப்ட்வேர் உருவாக்குற நிறுவனம். கடைசியாக அந்த இறுதி பயனர் அந்த செய்ய கொடுத்தால் போய் ஏற்புடைமை சோதனை செஞ்சு பார்ப்பாரு. ஏன்னா உள்ளீட்டை கொடுத்து வரவுளை பார்ப்பாரு. அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு சொல்லி பார்ப்பாரு. சரிதானே? அவர் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாமையும் இருக்க நிராகரிக்கவும் வேணும். இதில் வந்துட்டு இந்தந்த மாற்றங்கள் வரணும்னு சொல்லலாம். அப்போ அவருக்கு வந்து அழகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை அவருக்கு செய்யலை, அவருக்கு செய்ய தெரியாம இருக்கு. அவர் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நம்ம சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்திருக்குதான்னு சொல்லி மட்டும் பார்ப்பாரு. டீட்டெயில் கொடுத்து அதுக்கு சரியா அவருடைய வருதான்னு பார்ப்பாரு. அப்படி வராட்டி திரும்பவும் ஏதாவது மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகலாம், அல்லது ஏற்றுக்கொண்டு எடுத்துட்டு போகவும் வேணும். விளையாட்டா அவை ஏற்புடைமை சொன்னால் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். இம்முறைமை நிறுவுவதற்கு மிகவும் பொருத்தமான முறை என்ன? அவை நிறுவுதலுக்கான முறை. நிறுவுதல் வந்துட்டு அப்ப அடுத்ததாக 4 வகையான நிறுவுதல் படிச்சிருக்கோம். என்னென்ன நிறுவல் இருக்கு? சமாந்தரமான அமல்படுத்தல், சமாந்தர நிறுவல், நேரடியான அமல்படுத்தல், நேரடியாக கட்டங்கட்டமாக வெள்ளோட்ட முறைமை, கட்டங்கட்டமாக நிறைவு. கட்டமாக நிறுவுறது வந்துட்டு அடுத்து வந்து வெள்ளோட்ட நிறுவல், அதாவது நடைமுறைப்படுத்தல் சொல்லுவோம். ரைட். அப்ப வந்து உள்ளூர் உணவு உற்பத்தி பொருட்கள் முறைமையிலா நிகழ்நிலை முறைமை தான் தீர்மானிக்கிறார். இதற்காக எந்த நிறுவல் பொருத்தமான முறை, அதுக்கான காரணம் ஒன்றையும் பொருத்தமான காரணம் எழுதினீங்கன்னா சரி. நேரடி அமலாக்கல். நேரடி அமலாக்கல் எழுதலாம். என்ன காரணம்? அவங்க இதுக்கு முதல்ல இதுக்கான ஒரு மென்பொருளை பயன்படுத்திருக்கவில்லை. இதுக்கு முதல்ல அவங்க வந்துட்டு ஏற்கனவே பழைய முறைமை உண்டு அவங்கள்ட்ட என்ன இல்லை. அப்ப சமாந்தரமாக நடந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வேற ஒரு முறைமை உண்டு இல்லைன்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு மிகவும் விரைவான நடைமுறைப்படுத்தல், நேரடி நடைமுறைப்படுத்தல், செலவு குறைந்த மிகவும்
விரைவான நடைமுறைப்படுத்தலாகவும் இருக்கும். சரிதானே? அவை நேரடி நடைமுறைப்படுத்தல் தான் இங்க மிகவும் பொருத்தமாக இருக்கும். அது சிறிய ஒரு முறைமை ஓ கட்டம் கட்டம் நடைமுறைப்படுத்துறா எப்படி அது? கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னால் ஒரு முறைமையினுடைய ஒரு ஒரு வேர்ஷனை ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யறது, இன்ஸ்டால் பண்ணுறது அவங்க கொடுப்பாங்க. கொடுத்து பயன்படுத்திருக்கும் போது இப்போ வந்துட்டு உணவு உணவு ஒரு வேர்ஷன் போகுது, அப்புறம் என்ன செய்வாங்க, அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னொரு வேர்ஷனை என்ன செய்வாங்க கொண்டு வர்றது. அப்போ ஒரு முறைமையினுடைய இப்போ பழைய முறைமை இருக்குதுன்னு வைங்களேன், பழைய முறைமை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்னு சொன்னால் இல்லாமல் போய்த்துட்டு இருக்கும். புதிய முறைமையை அதுக்குள்ள என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. கட்டம் கட்டமாகத்தான் புதிய முறைமை நடைமுறைக்கு வரும். பழைய முறைமை கட்டம் கட்டமாக இல்லாமல் போகும். கிளியரா? ஓ சார். ஒரே அடியா புதிய முறைமை நடைமுறைக்கு கொண்டு வர்றது இல்லை, கட்டம் கட்டமாக வர்றது. நேரடி நடைமுறைப்படுத்தலுக்கான வரைபடம் எப்படி இருக்கும்? எப்படி வந்துட்டு இது என்ன முறைமை? நேரடி. இது வந்துட்டு பழைய முறைமைன்னு சொல்லுவோம், இது வந்துட்டு புதிய முறைமைன்னு சொல்லுவோம். அவை இந்த டைம்ல பழைய முறைமை ஒரே அடியாக இல்லாமல் போது புதிய முறைமை வருது. கிளியர்? அது நேரடி நடைமுறைப்படுத்தல். சமாந்தர நடைமுறைப்படுத்தலுக்கு வரைபடம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டுக்கு புதிய முறைமை இருக்குது, இந்த பழைய முறைமை இருக்குது, கொஞ்ச காலத்துக்கு என்ன இருக்கும், புதிய முறைமையும் இருக்கும், புதிய முறை பழைய முறைமையும் இருக்கும். என்ன இருக்கும். இருக்கும். அப்புறம் கொஞ்ச காலத்துல என்ன இருக்கும், பழைய முறை இல்லாட்டி பிரிச்சு பழைய முறைமை இல்லாமல் வரும், புதிய முறைமை மட்டும் நடைமுறைக்கு வரும். சரியா? கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்திருந்தால் பழைய முறைமை இருக்குது, பழைய முறைமை இருக்கும் போது அடுத்து கொஞ்ச காலத்துல பழைய முறைமை புதிய முறைமை கொஞ்சம் நடைமுறைக்கு வரும். சரிதானே? புதிய முறைமை கொஞ்சம் நடைமுறைக்கு வருது, பழைய முறைமை அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்துல புதிய முறைமை கூட வந்துட்டு பழைய முறைமை கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள எது மட்டும் இருக்கும், புதிய முறைமை மட்டும் இருக்கு. ஆச்சரியம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் பழைய முறைமை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகுது, புதிய முறைமை நடைமுறைக்கு வருது. அப்புறம் இன்னும் என்ன, அதுக்கப்புறம் புதிய முறைமை அதிகமாக இருக்குது, பழைய முறைமை கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் புதிய முறைமை மட்டும் இருக்கு. கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு பழச ஒரேடியாக இல்லாமக்காம கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு போகிறோம். புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிட்டு போய் புதுசாக மாத்திரம் முழுமையாக. கிளியரா? ஓகே. ஓகே. இதுக்கு பொருத்தம் ஏற்கனவே பழைய முறைமை ஒன்றும் இல்லை, அவை நேரடியாக நாங்கள் வந்து புதிய முறைமை என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம். யாழினி தனது முறைமையில் ஏற்படும் சிறிய வழுக்களை நாலாவது கேள்வி சார். நாலாவது கேள்வி. சரி. இம்முறைமை தயாரிக்க பொருத்தமான மாதிரியம் என்ன? என்னென்ன மாதிரியங்கள்? நாங்கள் 4 மாதிரியம் ஏற்கனவே நான் சொன்னேன். நீர்வீழ்ச்சி மாதிரியம், நீர்வீழ்ச்சி மாதிரியம், ஊடாட்ட மாதிரியம், சுருளியுறு மாதிரியம், உள்ளூர் மாதிரியம், அடுத்து மூல வகை மாதிரியம். மூல வகை மாதிரியம்னு பார்த்தோம். என்ன அவ இந்த முறைமைக்கு மிகவும் பொருத்தமானது எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சுருளியூர் மாதிரியம், மூல வகை மாதிரியம். மூல வகை மாதிரியம்ன்றது வந்துட்டு ஒரு இதை செஞ்சு நாங்கள் வந்துட்டு அது வந்துட்டு பெரிய நிறைய பேருக்கு நாங்கள் வந்துட்டு ஃபீட்பேக்குகள் எடுத்து செய்கிறேன்டா தான் எங்களுக்கு மூல வகை மாதிரியத்துக்கு நாங்கள் போகணும். இல்லைண்டா? அப்போ அது ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக தான் மூல வகை மாதிரியம் உருவாக்கப்படுது. ஃபஸ்ட்டுக்கு ஒரு டெமோ ஒன்று செஞ்சு அவங்கள்ட்ட காட்சிப்படுத்தி இப்போ நிறைய நிறைய என்ன ஃபீட்பேக் எடுக்கணும். தேவைகள் தொடர்பாக நிறைய ஃபீட்பேக் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் மூல வகை மாதிரிக்கு போவோம். அவ இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறது, அதால மூல வகை மாதிரியம் இங்கே பொருத்தம் இல்லை. சரிதானே? இது ஒரு சிறிய முறைமையா பெரிய முறைமை? இப்போ மாதிரி எங்களுக்கு ஊடாட்ட விருத்தி மாதிரியத்துக்கு போகலாம். ஏன் ஊடாட்ட விருத்தி மாதிரியம்?
மீள் சுழற்சி மாதிரியம்ன்றதுனால நாங்கள் என்ன செய்யறோம், தேவைகள் அவற்றை ஏதாவது தேவைகள் மாற்றம் இருந்தால் இடையில மாற்றிக்கொள்ள இயலும். அல்லது நீர்வீழ்ச்சி மாதிரியம், நீர்வீழ்ச்சி சிறிய முறைமையாக இருந்தால் நீர்வீழ்ச்சி மாதிரியம் பொருத்தம் தான். நீர்வீழ்ச்சி மாதிரியம் இங்கே வந்துட்டு ஒரு நாங்கள் ஓ சுருளி ஒரு மாதிரி எப்படி வரும் அப்ப? சுருளிமுறை மாதிரியம்னா பெரிய முறைமைகள் இருக்குதானே, அதாவது மிகவும் சிக்கலான தேவைகளுடைய மிகவும் பெரிய முறைமைகளுக்கு தான் சுருளி மாதிரியம் பயன்படுத்தப்படும். சரிதானே? சிறிய முறைமைகளாக இருந்தால் எங்களுக்கு வந்துட்டு ஊடாட்ட விருத்தி மாதிரியம் தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ வந்துட்டு பெரிய நாங்கள் வந்துட்டு ஏர்பிளைன் சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறோம், அப்படி இல்லாட்டி நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏடிஎம் சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறோம். அதெல்லாம் வந்து சிக்கலான தேவைகளுடைய முறைமைகளாக இருக்கும். அப்போ அப்படியான முறைமைகளுக்கு சுருளியுரி மாதிரியம் தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏன்னால் அங்கே வந்துட்டு அதிகமான பயனருடைய தொடர்போ அப்படி நாங்கள் வந்து ரிஸ்க்குகளை அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் அங்கே இருக்கின்றதுனால அங்கே சுருட்டி பொருத்தம். சிறிய முறைமைகளுக்கு எங்களுக்கு இப்போ சாதாரண ஒரு உணவு உற்பத்திக்கான ஒரு வெப்சைட் தானே தயாரிக்க போகிறாங்க, சரிதானே? இப்போ அதுக்கு ஊடாட்ட விருத்தி மாதிரியம் பொருத்தமாக இருக்கும். சரியா? சரி சார். யாழினி தனது முறைமையில் ஏற்படும் சிறிய வழுக்களை சரிபார்க்க குறித்த மென்பொருள் நிறுவனத்திடம் ஆலோசனை பெறுகின்றாள். இது எந்த கட்டம், அந்த எஸ்டிஎல்சியினுடைய எந்த கட்டத்துக்குள்ள வரும்? முறைமை விருத்தி பராமரித்தல் கட்டத்துக்குள்ளதான் வரும். என்றால் முறைமையில இப்ப முறைமையை பயன்படுத்திட்டு தானே இருக்குதா என்ன, நடைமுறைப்படுத்திட்டோம். நடைமுறைப்படுத்தினதுக்கு பிறகு நாங்க பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்க்கிறது வந்து பராமரிப்புல முறைமை. சரிதானே? விளையாட்டாது. ஓ சார். ஓகே, அது பராமரிப்பு. ஏழாவது கேள்வி. பாய்ச்சல் கூட்டுப்படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இதுல என்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் காணப்படுவது? தொடரி மீள் செயல் இருக்குது, தெரிவும் இருக்குதானே. இப்ப இது என்ன கட்டம்? இது வந்துட்டு மீள் செயலுக்கான இங்க போய் சுத்திட்டு வருது, இது மீள் செயல். இங்க என்ன காணப்படுது? மீள் செயல் காணப்படுது. இதுல வருது தெரிவு, ஏன்னா தெரிவு. அப்ப இங்க வந்துட்டு நிபந்தனை திரும்ப இங்க வந்து செக் பண்ணப்படுது, இங்க செக் பண்ணப்படுது. இது வந்துட்டு மீள் செயலுக்கான டைமண்ட் ஷேப், இது வந்துட்டு தெரிவுக்கான மீள் செயல், இந்த தெரிவு. இங்க வந்துட்டு மீள் செயலுக்குள்ள என்ன இருக்குது? தெரிவு காணப்படுது. மீள் செயலுக்குள்ள தெரிவு காணப்படுதுன்றது விளங்குதா? இதான் மீள் செயல். மீள் செயலுக்குள்ளதான் என்ன இருக்கு? தெரிவு இருக்குது. கிளியர் தானே? இங்க உள்ளீடுகள் 5, எண்ணானது 5ஆம், அடுத்த உள்ளீடுகள் 3, 4, 8, 7, 5 சொல்லப்பட்டிருக்கேன். போட்டால் வெளியீடு என்னன்னு தானே கேட்டுப்பட்டிருக்கு. முதலாவது உள்ளீடு என்னப்ப? 5. இங்க என்னென்ன மாறிகள் இருக்குதுன்னு பார்த்துக்கொள்வோம். என்னென்ன ஒரு மாறி இருக்கு. அடுத்தது ஜீன்ற ஒரு மாறி இருக்குது. அடுத்தது ஏன்ற ஒரு மாறி இருக்குது. என்ன என் இன்புட் ஏன்றதும் அதுவும் இன்புட் தானே. ஏன்ற ஒன்று இருக்குது, அவ்வளவுதானே இருக்கு. முதலாக என்ன இருக்குன்னா 5, ஜி 0. ஜி வந்து என்னோட குறைவான்னு பாக்குறோம். ஜி என்னோட குறைவா? இல்லையா? ஜி வந்து என்னோட குறைவு இல்லையா? வந்து 5ஓட குறைவு. அப்ப எஸ் பக்கம் போமா, நோ பக்கம் போமா? எஸ் பக்கம் போகுது. ஜி வந்து என்னோட குறைவுன்றது உண்மை. எஸ் பக்கம் போகும். இன்புட் ஏ. அப்ப அடுத்த உள்ளீடு என்ன? 3. அடுத்த உள்ளீடு 3 தானே. அவை ஏக்கு பதிலாக எடுக்கும் 3. அடுத்த உள்ளீட்டு எடுக்கும் ஏ mod 2. மொட்டுண்டால் என்ன? மீதி. ஏ 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 பார்க்கணும். மீதி 0 இல்ல. அப்ப நோ பக்கம் போகும். ஆகவே இங்க வந்துடும். டிஸ்பிளே ஏ வராது, ஏன்னா இங்கதான் வந்துடும் ஒரு ஐடியா. ஜி சமன் ஜி பிளஸ் 1. அப்போ 1ஆக மாறுது. திரும்பவும் இங்க போறோம். ஜி என்னோட குறைவாக இருக்குதா?
இல்ல. ஓ ஜி என்னோட குறைவு தான். ஜின்றது என்னை விட குறைவாக தானே இருக்குது. ஒன்றுன்றது 5 விட குறைவுன்றது உண்மை. அப்ப எஸ் பக்கம் போனால் இன்புட் ஏ, அடுத்த இன்புட் என்னப்ப 4. இன்புட், அப்ப ஏ பெருமானம் 4ஆக மாறுது. 4 2ஆல் பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வரும் தானே. ஓ ஓ எஸ் பக்கம் போகும் டிஸ்பிளே ஏ, ஏ பெருமானம் என்ன இப்ப 4. 4. அதாவது 2ஆல் பிரிபட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகுது என்ன, இல்லாட்டி அடுத்தது எடுக்குது. அப்படிதானே. G7 G+1 வந்தால் அடுத்து என்ன மாறும், அப்ப 2ஆக மாறும். அடுத்தது அடுத்து வந்துட்டு திரும்பவும் 2 மைந்த விட குறைவு தானே. ஓ எஸ் பக்கம் இன்புட் என்றால் அடுத்த உள்ளீடு என்னப்ப 8. 8. 8. 8 2ஆல் பிரிக்கும் போது மீதி 0. ஆகவே ஏ டிஸ்பிளே பண்ணினால் 8 செய்யும் டிஸ்பிளே ஆகும். ஆகும். ஒரு G7 G+1 ஆக மாறினால் 3ஆக மாறும். திரும்ப சுத்திட்டு போறோம். 3 மஞ்சள் விட குறைவு இன்புட் ஏ என்றால் திரும்ப அடுத்த உள்ளீடு செய்யும். 7 2ஆல் பிரிக்கும் போது மீதி 0 வருமா, வராது. வராது. வராட்டி டிஸ்பிளே ஆகாது. ஜி மட்டும் கூடும், 4ஆக மாறும். திரும்பவும் போறோம். 4 மஞ்சள் விட குறைவு இன்புட் ஏ என்றால் ஏக்கு பதிலாக 5 உள்ளீடு செய்கிறோம். 5 உள்ளீடு செய்கிறோம் ஏன்னா ஏக்கு பதிலாக. இப்ப ஏ மோட் 5 5 2ஆல் பிரிக்கும் போது மீதி 0 வருமா, வராது. அதாவது திரும்பவும் G7 G+1 ஆக மாறும். அப்ப 5ஆக மாறும். ஜி 5 5 விட குறைவா இல்ல இல்ல, அது முடியுது. அப்ப ஸ்டாப் ஆகுது. விட இந்த வெளியீடு 4 மட்டும். கிளியரா. ஓ சார். 2ஆல் பிரிப்படுற இலக்கத்தை மட்டும் வெளியீடு செய்யணும். அப்ப இந்த நெறிமுறையின் நோக்கம் என்ன, இரட்டை எண்களை வெளியீடு செய்யறது. இரட்டை எண்களை குறித்த உள்ளீடுகள்ல வந்து வழங்கப்படும் உள்ளீடுகளை இரட்டை எண்களை மாத்திரம் வெளியீடு செய்தது. சரிதானே. இப்பாய்ச்சல் கோட்பாடுத்திற்கான என்ன எழுதட்டாம், போலி குறிமுறையை எழுதட்டாம். பாய்ச்சல் கோட்பாடுத்திற்கான நிறைய போலி குறிமுறை எழுதுவோம். ரைட். ஸ்டார்டிங் என்ன எழுதுவோம், begin. சரிதானே. இன்புட் என்ன, இன்புட் நீங்க பயன்படுத்தணுமே. கீவேர்டு வந்து இன்புட் பயன்படுத்தலாம் அல்லது கெட் பயன்படுத்தலாம். அவன் இன்புட் தந்திருக்கிறதுனால நான் இன்புட்லேயே எழுதலாம். இன்புட் என்னது, இன்புட் என்னன்னு அப்படியே பார்த்து எழுதியாச்சு. இது எப்படி இருக்கோ அதையும் அப்படியே பார்த்து எழுதியாச்சு. G7 0. சரியா. சமன்பாடு வந்து சமன்பாடு அப்படியே பார்த்து எழுதுதான். இது என்ன, இது Meal cell. மேல் செயலுக்கு நாங்கள் என்ன பாவிக்கலாம், While. வயல் பாவிக்கலாம். வயல். ரைட். வயல் எழுதியாச்சு. அந்த நிபந்தனை அப்படியே பார்த்து எழுதியாச்சு. வயல் நிபந்தனை என்ன, ஜி சிறிது என், சரிதானே. ஜி சிறிது என். அப்புறம் என்ன எழுதணும், அப்படியாக இருந்தால் நாங்கள் டூன்னு ஒன்று கீவேர்ட் பாவிக்கலாம். ஏன்னா டூ வாங்கால இதெல்லாம் ஒரு நேருக்கு வரணும். அவரிடம் இல்லாத நாங்கள் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். இப்போ வயல் எழுதியாச்சு. ஜி சிறிது என், ஜி சிறிது என் டூ. வயலுக்குள்ள என்ன வரப்போகுது, இன்புட். திரும்ப வயலுக்குள்ள இன்னும் தள்ளி எழுதணும். இன்புட் வயலுக்குள்ள எழுதுறது. இன்புட் ஏ என்ன, இன்புட் ஏ. இது என்ன, இது Meals. தெரிவு. தெரிவுக்கு நாங்கள் என்ன பாய்ப்போம், If. இஃபுக்குள்ளார பார்த்து எழுதியாச்சு. ஏ மோட் 0 அப்படியே பார்த்து எழுதியாச்சு.
இஃப்க்கு அதை எழுதிட்டா அப்புறம் என்ன பார்க்கணும் தென்னு பாவிக்கணும். தென் பாவிச்சாச்சு. அதுக்கு நீங்கள் எழுதுறது அப்புறம் இஃப்க்குள்ள தள்ளி எழுத போடுறீங்க டிஸ்பிளே ஏ. அப்புறம் ஜி சமன் ஜி சக 1. அதோட முடியுது தானே எல்ஸ். சார் ஓ எல்ஸ் எப்ப பாவிக்கிறப்ப? இங்க எல்ஸ் ஒன்று நாங்கள் எல்ஸாக இருந்தால் ஜி சமன் ஜி சக 1 நடக்குது தானே. இந்த ஜி சமன் ஜி சக 1 எல்ஸாக இருந்தாலும் நடக்குது, இஃப்க்குள்ளே இருந்தாலும் நடக்குது, அப்படித்தானே. இஃப் வந்துட்டு உண்மையாக sir. இருந்தாலும் ஜி சமன் ஜி சக 1 நடக்குது. அப்படி நோவாக இருந்தாலும் ஜி சமன் ஜி சக 1 நடக்குது. நோவாக இருந்து மட்டும் இது நடக்குமா இருந்தால் நாங்கள் இதை எல்ஸுக்குள்ள எழுதுவோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எல்ஸ் இல்லாம இந்த இஃப்க்கு நேருக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஜி சமன் ஜி சக 1 எழுதுவோம். இங்கே எல்ஸ் வராது. நாங்கள் எல்ஸ் போட்டு ஜி சமன் ஜி சக 1 எடுத்து என்ன நடக்கும்டா எஸ்ஸுக்கு நடக்காம விட்டுரும். கிளியரா? இப்ப என்ன இருந்தால் இஃப் ஆக இருந்தா இஃப் உண்மையாக இருந்தால் டிஸ்பிளே நடக்குது, நடந்துட்டு கட்டாயம் ஜி சமன் ஜி சக 1 நடக்கும். இஃப் நடக்காட்டியும் ஜி சமன் ஜி சக 1 என்ன செய்யும், நடக்கும். கிளியரா? அது ஓ சார். இஃப்க்குள்ள எழுதாம இஃப்க்கு நேருக்கு எழுதணும். ரைட், இப்போ எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு இஃப் முடிஞ்சா இங்க என்ன பாவிக்க போறோம், எண்ட் இஃப் பாவிக்க போறோம். எண்ட் இஃப் பாவிச்சாச்சு. வயலும் அதோட முடியுது தானே. வயல் முடிஞ்சாலும் இங்க என்ன பாவிக்க போறோம், வயலுக்கு நேருக்கு எண்ட் வயல பாவிக்க போறோம். சரி தானே. ரைட், அதோட முடியுது. அப்புறம் எண்டை பாவிச்சு ஒரு டொட்டை வச்சு விட்டா சரி. கிளியரா? அது ஓ சார். இரண்டு இலக்கங்களை பெற்று பெரிய இலக்கத்தினை காட்சிப்படுத்துவதற்கான போலி குறிமுறை. இரண்டு இலக்கங்களை பெற்று பெரிய இலக்கத்தை காட்சிப்படுத்தணுமா? இரண்டு இலக்கங்களை எடுக்கணும், அதுல பெரிய இலக்கத்தை காட்சிப்படுத்தணும். மேக்சிமம் அப்ப உள்ளீடு என்னென்ன வரப்போகுது, ரெண்டு எண்கள் தானே உள்ளீடு. ரைட், அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போலி குறிமுறை எதில் ஸ்டார்ட் ஆகும், பிகின்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா பிகினும் எண்டும் நேருக்கு வரணும், பிகினும் எண்டும் நேருக்கு தான் வரணும். பிகின் எண்டுன்னு சொல்லி தான் முடியும், டொட்ல முடிக்கணும். அப்போ இன்புட் என்னது, இல்லை எதை இன்புட் பண்ணணும், ரெண்டு எண்களை தானே இன்புட் பண்ண போறோம். நான் சொல்றது அவ இன்புட் ரெண்டு எண்கள் எடுக்கலாம், N1, N2. ரெண்டு எண்களை உள்ளீடாக பெற்று அதுல பெரிய இலக்கத்தை வெளியீடு செய்யணுமா. என்ன எப்படி பெருசுன்னு கண்டுபிடிக்கிறேன், இஃப் எழுதணும், நிபந்தனை எழுதணும். நாங்க ஏதாவது ஒன்று பெருசு இந்த ஆரம்பத்தில் இருக்கணும். N1 பெரிது N2, then N1 N2 பெருசா இருந்தா எதை வெளியீடு செய்யணும், N1. அப்ப டிஸ்பிளே N1. எல்ஸாக இருந்தா எதை டிஸ்பிளே பண்ணணும், எல்ஸாக இருந்தா டிஸ்பிளே N2. அவ்வளவுதான். அப்புறம் எண்ட் இஃப் அதோட முடியுது.